இதன் காரணமாக சில யூடியூபர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தயாரிப்பாளர்கள் இருக்கின்றனர். சில திரை விமர்சகர்கள் ஒரு படம் குறித்து விமர்சனம் செய்வதற்கு 15,000 முதல் 25,000 ரூபாய் வரை பணம் கேட்கின்றனர். ஆனால் இதில் விதிவிலக்கானவர் ப்ளூ சட்டை மாறன்தான். அவர் பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டார். பணம் கொடுக்கிறேன் என்று சொன்னாலே அவ்வளவுதான். அவரிடம் யாருமே நெருங்க முடியாது. அவர் மீது எனக்கு பல விமர்சனங்கள் உண்டு. ஆனால் பணம் வாங்கும் விஷயத்தில் அவர் கண்ணியமாக நடந்து கொள்கிறார். பெரிய படமோ சின்ன படமோ தன்னுடைய விமர்சனத்தை நேர்மையாக அவர் முன்வைக்கிறார். இப்படித்தான் ஒரு விமர்சகர் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது விமர்சகர்கள் என்கிற பெயரில் இருப்பவர்கள் அனைத்தையும் பணமாகத்தான் பார்க்கிறார்கள். சின்ன படங்களை காசு வாங்கி கொண்டு புகழ்கிறார்கள். பெரிய படத்துக்கு பணம் தரவில்லை என்றால் படம் நன்றாக இல்லை என்று கூறிவிடுகின்றனர். இவர்கள் சினிமாவிற்கு துரோகம் செய்கிறார்கள். படங்களை விமர்சனம் செய்துதான் பெரிய யூடியூபராக வளர்கிறார்கள். ஆனால் சோறு போட்ட சினிமாவிற்கு நேர்மையான விமர்சனத்தை சிலர் கொடுப்பதில்லை என்று தனஞ்சயன் அந்த பேட்டியில் பேசியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.